கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1663 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 35 அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி என்னப்படும். அது பரிசுத்த வழி என்னப்படும். பரிசுத்த வழியிலே நடக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய வழி மாத்திரம்தான் பரிசுத்தமானது, பயங்கரமில்லாதது. இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளிலே ஆறுதல் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய கைகளிலே ஆயுதங்கள் இல்லை, ஆனால் அவருடைய வார்த்தையே நமக்கு ஆயுதமாக மாறி, பட்டயம் இல்லாத பட்டயமாக மாறி நமக்கு அற்புதத்தை செய்யும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, இவையெல்லாம் எப்பொழுது நடக்கும்? நீ மனம் பதறிக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன் பதட்டத்தை தேவன் மாற்றுவார். தேவன் உன்னை ரட்சிப்பார். தேவன் உன்னை பாதுகாப்பார். இயேசுவனுடைய பாதுகாப்புக்குள்ளே நீ வந்த பின்னாடி உன் வழியே பரிசுத்த வழியாக மாறிவிடும். நீ பரிசுத்த வழியிலே நடந்து பார், பரிசுத்த வழியிலே ஓடிப்பார், பரிசுத்தமாய் வாழ்ந்து பார். உன் வாழ்க்கையில 18 ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். வேத புத்தகத்தை ஏசாயா 35 அதிகாரம் 1 8வது வசனம் வரை வாசித்து பாருங்கள். 9வது 10வது வசனத்தையும் சேர்த்து வாசியுங்கள். பல ஆசீர்வாதங்கள் உனக்கு இருக்கிறது. நீ மீட்கப்பட போகிறாய். உன்னுடைய வாழ்க்கையினுடைய அழிவு காலம் முடிவுக்கு வருகிறது. செழிப்பு காலம் ஆரம்பிக்கிறது. பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகு. பரிசுத்தமாய் வாழ், பரிசுத்தமாய் வாழ். நான் பரிசுத்தர், எனக்கேற்ற பரிசுத்தம் உங்களில் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அந்த பரிசுத்த வாழ்வை நீ வாழ்வாயானால் தேவன் உன் வாழ்க்கையிலே பல ஆசீர்வாதங்களை கொடுப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் ஆசீர்வாத குறைச்சலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கான செய்தி, பரிசுத்தமாய் வாழுங்கள், பரிசுத்த வழியிலே நடங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பரிசுத்த வாழ்வு மாத்திரம்தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். பரிசுத்தம் மாத்திரம்தான் தேவனுடைய மகிமையை காணும். இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தமாய் வாழுங்கள். பரிசுத்தரின் ஆசீர்வாதத்தை நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள். நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு உங்கள் வாழ்வின் பரிசுத்தம் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.